அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கை மத்திய வங்கியின் தற்போதைய நிலை மின் கட்டணம் கடுமையாக அதிகரிக்கும் சாத்தியம். நீர் விநியோகம் மட்டுப்படுத்தப்படும் அபாயம். அரிசி தட்டுப்பாடு குறித்து வெளியான தகவல். எதிர்வரும் வாரங்களில் தீவிரமடையும் நிலைமை, தேவையின்றி வீட்டிலிருந்து வெளியேற வேண்டாம் எச்சரிக்கை. இலங்கையில் நேர்ந்த கொடூரம், தந்தையின் கையில் முடிந்த மகன் வாழ்க்கை. புத்தாண்டுக்கு முன்னர் வெளிவரவுள்ள உயர்தர பரீட்சை பெறும் முடிவு. மே மாதம் வரை பிஸ்கட், ஐஸ்கிரீம் மற்றும் சாக்லேட் விலைகள் மாறாது. விமான போக்குவரத்து தடைகள் குறித்து வெளியான அறிவிப்பு. இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறல், இந்திய மீனவர்களுக்கு 10 ஆண்டு சிறை தண்டனை. மட்டக்களப்பு கிணறு விவகாரம். வீட்டில் புதைக்கப்பட்டிருந்த முக்கிய ஆதாரம் வெளிவரும் திடுக்கிடும் தகவல்கள். தொடர்பான விரிவான செய்திகள். ஒப்பீட்டளவில் இலங்கையில் எரிபொருள் விலை அதிகரிப்பு கூடுதலாக காணப்படுகின்றது. இதன் காரணமாக எதிர்வரும் காலங்களில் மின் கட்டணங்களும் கடுமையாக உயரக்கூடும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாநாயக்க தெரிவித்துள்ளார். மேலும் இலங்கை மத்திய வங்கி தன்னுடைய சுயாதீன தன்மையை இழந்துள்ளதாகவும் ரவி கருணாநாயக்க இதன்போது சுட்டிக்காட்டினார். நாட்டின் தற்போதைய நிலைமையை கருத்தில் கொள்ளும் போது மத்திய வங்கி சுயாதீனமாக செயல்படுவது இன்றியமையாதது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். வருமான வரி சட்டத்தின் ஊடாக மனித உரிமைகள் மீறப்படுவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த வருமான வரி சட்டம் ஏற்புடையது அல்ல என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தாமாக முன்வைக்கும் மதிப்பீட்டுக்கு அமைய வரி விதிக்கப்படுகின்றது என அவர் தெரிவித்துள்ளார். மனிதாபிமான அடிப்படையில் செயல்பட வேண்டியது அவசியம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். எரிபொருள் விலை அதிகரிப்பு தொடர்பிலும் அவர் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். ஒப்பீட்டளவில் இலங்கையில் எரிபொருள் விலை அதிகரிப்பு கூடுதலாக காணப்படுகின்றது என அவர் குறிப்பிட்டுள்ளார். மின்சார கட்டணங்களும் உயர்த்தப்படக்கூடிய சாத்தியங்கள் காணப்படுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மக்களின் வாழ்க்கை செலவை குறைப்பதற்கான முனைப்புகள் எடுக்கப்பட வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். தற்போது நிலவும் கடுமையான வறட்சியான வானிலை காரணமாக நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் வெகுவாக குறைந்து வருவதாக நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபையின் தலைவர் சந்தன பண்டார தெரிவித்துள்ளார். எனவே நீரை வீணாக்குவதை தவிர்த்து அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டும் நீரை பயன்படுத்துமாறு பொதுமக்களிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் அளவுக்கு அதிகமாக நீரை பயன்படுத்தினால் உயரமான பகுதிகளில் உள்ள வீடுகளுக்கும் குழாயூடாக நீரை பெற்றுக்கொள்ளும் இறுதி முனையத்தில் உள்ள இடங்களுக்கும் செல்லும் நீரின் அழுத்தம் குறையக்கூடும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டில் வறட்சி நிலைமை மேலும் மோசமடைந்தால் எதிர்வரும் நாட்களில் நீர் விநியோகத்தை மட்டுப்படுத்த வேண்டிய நிலை ஏற்படும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். எனவே தடையின்றி நீர் விநியோகத்தை முன்னெடுத்து செல்ல பொதுமக்களின் ஒத்துழைப்பு மிகவும் அவசியம் என்று நீர்வளங்கள் சபையின் தலைவர் சந்தன பண்டார வலியுறுத்தியுள்ளார். கீரி சம்பா உள்ளிட்ட சில அரிசி வகைகளை கருப்பு சந்தை விலையில் கூட வாங்க முடியாத நிலை காணப்படுவதாக அத்தியாவசிய சேவைகள் ஆணையாளர் நாயகம் பி. பிரபார் சந்திரகீர்த்தி தெரிவித்துள்ளார். அத்தோடு நிலைமையை கட்டுப்படுத்த எதிர்காலத்தில் அரிசி இறக்குமதி செய்ய வேண்டியிருக்கலாம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். சம்பா, கீரி சம்பா உள்ளிட்ட சில அரிசி வகைகள் கட்டுப்பாட்டு விலையை தாண்டி விற்பனை செய்யப்படுவதாக வெளியாகும் தகவல்கள் குறித்து வினவப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த போதே அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது: இது நாம் பாரதூரமாக எதிர்கொள்ள வேண்டிய ஒரு பிரச்சனையாகும். சில இடங்களில் கருப்பு சந்தை விலையில் கூட கீரி சம்பா மற்றும் சில அரிசி வகைகளை வாங்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. தற்போது அறுவடை காலமாகும். இது குறித்து உணவு பாதுகாப்பு குழுவும் கலந்துரையாடியுள்ளது. நிலைமை இப்படியே தொடர்ந்தால் கருப்பு சந்தை விலையை கட்டுப்படுத்துவதற்காக எதிர்காலத்தில் அரிசி இறக்குமதி செய்ய வேண்டிய நிலை ஏற்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். பொதுமக்கள் மற்றும் பாடசாலை மாணவர்கள் வெப்பத்தினால் ஏற்படும் பாதிப்புகளில் இருந்து
தங்களை பாதுகாத்துக் கொள்வது தொடர்பில் அவதானத்துடன் செயற்படுமாறு அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் ஊடக பேச்சாளர் வைத்தியர் சமில விஜயசிங்க வலியுறுத்தியுள்ளார். நாட்டில் தற்போது நிலவி வரும் கடும் வெப்பத்துடனான காலநிலை மேலும் சில நாட்களுக்கு நீடிக்கக்கூடும் என்பதால் இது தொடர்பில் அவதானமாக இருக்குமாறு அவர் குறிப்பிட்டுள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற விசேட செய்தியாளர் சந்திப்பின் போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். குறிப்பாக மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதங்களில் சூரியன் இலங்கைக்கு நேராக உச்சத்திருப்பதாலும் உலகளாவிய ரீதியில் ஏற்பட்டுள்ள காலநிலை மாற்றங்களினாலும் இம்முறை வெப்பத்தின் தாக்கம் அதிகரித்துள்ளது. எதிர்வரும் வாரங்களில் இந்த வெப்பநிலை மேலும் தீவிரமடையும் என வானிலை ஆராய்ச்சி மத்திய நிலையம் எதிர்வு கூறியுள்ளது. ஆகையால் பொதுமக்கள் தமது அன்றாட நடவடிக்கைகளின் போது வெப்பத்தினால் ஏற்படும் பாதிப்புகளை தவிர்க்க அதிக கவனம் செலுத்த வேண்டும். குறிப்பாக காலை 11 மணி முதல் மாலை 3 மணி வரையிலான காலப்பகுதியில் சூழலில் அதிக வெப்பம் நிலவுவதால் அத்தியாவசிய தேவைகளின்றி வீட்டிலிருந்தோ அல்லது கட்டிடங்களில் இருந்தோ வெளியில் வந்து நடமாடுவதை தவிர்ப்பது நல்லது. உடலில் ஏற்படுத்தக்கூடிய நீரிழப்பை தடுக்க அதிகளவு நீர் அருந்த வேண்டும். சாதாரண நீரை விடவும் ஜீவனி அல்லது உப்பு கலந்த திரவ ஆகாரங்களை உட்கொள்ளலாம். மேலும் கடும் வெயிலில் வேலை செய்பவர்கள் வெப்பத்தை பிரதிபலிக்கக்கூடிய வெள்ளை அல்லது இளநிறத்திலான ஆடைகளை அணிவதுடன் தொப்பிகளை பயன்படுத்துவதன் வியர்வை வெளியேற்றத்தையும் கட்டுப்படுத்தலாம். தற்போது பாடசாலைகளுக்கு இடையிலான கிரிக்கெட் போட்டிகள் மற்றும் இல்ல விளையாட்டு போட்டிகள் நடைபெற்று வருவதால் சிறுவர்கள் மற்றும் மாணவர்கள் குறித்தும் அதிக அவதானம் செலுத்த வேண்டும். நீண்ட நேரம் வெயிலில் இருப்பவர்களுக்கு தசைப்பிடிப்பு, வாந்தி அல்லது மயக்க நிலை போன்ற அறிகுறிகள் தென்படின் உடனடியாக தகுதியான வைத்தியரை நாடுமாறு கூறுகின்றேன். சிறுவர்கள், முதியவர்கள் மற்றும் நீரிழிவு, சிறுநீரக பாதிப்பு போன்ற நீண்டகால நோய்களுக்காக சிகிச்சை பெறுபவர்களும் இந்த வெப்பமான காலநிலையால் பாதிக்கப்படக்கூடிய அபாயம் உள்ளது. ஆகையால் பாடசாலை விளையாட்டு நிகழ்வுகளை திட்டமிடும் போது முறையான மருத்துவ வசதிகளுடன் அவற்றை முன்னெடுப்பது பாடசாலை நிர்வாகத்தினரின் பொறுப்பாகும் என்றார். புத்தளம் மகா கும்பு கடவள போலீஸ் பிரிவுக்குட்பட்ட சோகம் கல்ம பகுதியில் வியாழக்கிழமை இரவு இடம்பெற்ற மோதலில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவர் சோகன் கல்ம பகுதியைச் சேர்ந்த 26 வயதுடைய இளைஞர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். உயிரிழந்த இளைஞர் தனது தந்தையுடன் வீட்டில் மது அருந்திக் கொண்டிருந்த போது அவர்களுக்கிடையே ஏற்பட்ட தர்க்கம் மோதலாக மாறியுள்ளது. இதன்போது தந்தை தனது மகனை கோடாரியால் தாக்கியதில் அவர் உயிரிழந்துள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய 63 வயதுடைய தந்தை தற்போது போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். உயிரிழந்தவரின் சடலம் நீதவான் விசாரணையின் பின்னர் மேலதிக பிரேத பரிசோதனைகளுக்காக ஆனைமடு வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட உள்ளது. மகா கும்பு கடவள போலீசார் இந்த சம்பவம் குறித்து மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். 2025 ஆண்டுக்கான உயர்தர பயிற்சி பெறுபேறும் முடிவுகளை சித்திரை புத்தாண்டுக்கு முன்னதாக வெளியிடுவதற்கு எதிர்பார்த்துள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். பெறுபேறுகளை வெளியிடுவதற்கான இறுதிக்கட்ட தயாரிப்பு பணிகள் தற்போது துரிதமாக முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். கடந்த நவம்பர் 10ஆம் தேதி ஆரம்பமான உயர்தர பரீட்சைகள் இடையில் ஏற்பட்ட டிட்வா புயல் காரணமாக பாதிக்கப்பட்டிருந்தது. இதனால் ஒத்திவைக்கப்பட்ட சில பாடங்களுக்கான பரீட்சைகள் கடந்த ஜனவரி 12 முதல் 20 வரை மீள நடத்தப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் பிஸ்கட், ஐஸ்கிரீம் மற்றும் சாக்லேட் உள்ளிட்ட இனிப்பு பண்டங்களின் விலைகள் எதிர்வரும் மே மாதம் வரை அதிகரிக்கப்பட மாட்டாது என இலங்கை இனிப்பு பண்ட உற்பத்தியாளர்கள் சங்கம் உறுதியளித்துள்ளது. வர்த்தக அமைச்சுடன் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே இந்த உறுதிமொழி வழங்கப்பட்டுள்ளதாக அந்த அமைச்சு தெரிவித்துள்ளது. சந்தையில் மூலப்பொருட்களின் விலைகளில் ஏற்பட்டுள்ள மாற்றங்களுக்கு மத்தியிலும் நுகர்வோருக்கு நிவாரணம் வழங்கும் நோக்கில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி எதிர்வரும் பண்டிகை காலத்தை முன்னிட்டு மே மாதம் வரை தற்போதுள்ள விலைகளிலேயே இந்த உற்பத்தி பொருட்கள் விற்பனை செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஜெட் A1 ரக விமான எரிபொருள் கையிருப்பு மே மாதம்
நடுப்பகுதி வரை போதுமானதாக இருக்கும் என சிவில் விமான போக்குவரத்து அதிகார சபை தெரிவித்துள்ளது. அடுத்த 51 நாட்களுக்கு எரிபொருள் கையிருப்பு நீடிக்கும் என சிவில் விமான போக்குவரத்து அதிகார சபையின் பணிப்பாளர் நாயகம் தமிந்த ராமுக்வேல தெரிவித்துள்ளார். விமான எரிபொருள் பிரச்சினை குறித்து ஆராய்வதற்காக ஒரு குழுவும் நியமிக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி நுழைந்து மீன்பிடியில் ஈடுபட்ட நிலையில் தலைமன்னார் கடற்பரப்பில் வைத்து கைதான 10 இந்திய மீனவர்களுக்கு எதிர்வரும் 12 மாதங்களுக்கு ஒத்திவைக்கப்பட்ட 10 வருட சிறை தண்டனை வழங்கி விடுவிக்கப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்கள் நேற்று மன்னார் நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. குறித்த மீனவர்கள் கடந்த மாதம் 19ஆம் தேதி தலைமன்னார் கடற்பகுதியில் சட்டவிரோதமாக 2 படகுகளில் மீன்பிடியில் ஈடுபட்ட போது இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டிருந்தனர். பின்னர் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் நேற்று வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தனர். இந்நிலையில் இந்த வழக்கு நேற்று மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட நிலையில் குறித்த 10 மீனவர்கள் எதிர்வரும் 12 மாதங்களுக்கு ஒத்திவைக்கப்பட்ட 10 வருட சிறை தண்டனை வழங்கி விடுவிக்கப்பட்டனர். அத்துடன் ஒவ்வொரு மீனவருக்கும் தலா 2,50,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டதோடு வழக்கின் சான்று பொருட்களை அரசுடைமையாக்கவும் மன்னார் மேலதிக நீதவான் உத்தரவிட்டுள்ளார். மட்டக்களப்பில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள கொள்ளைகளுக்காக மயக்க மருந்து கொடுத்து பெண்களை கடத்தி கொலை செய்யும் குழு தொடர்பில் மற்றும் ஒரு தகவல் வெளியாகியுள்ளது. பெண்களின் தாலி உள்ளிட்ட தங்க ஆபரணங்களை கொள்ளையிட்ட பின்னர் அவர்களை கிணற்றில் வீசி எறிந்து கொலை செய்து வந்த குழுவுடன் தொடர்புபட்ட மற்றும் ஒரு சந்தேக நபரான 37 வயதுடைய முச்சக்கர வண்டி ஓட்டுநர் ஒருவர் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார். அத்துடன் மயக்கத்துக்கு பாவிக்கும் தெளி கருவியுடன் மருந்துகளும் மீட்கப்பட்டுள்ளதாக கிழக்கு மாகாண பாரிய குற்ற தடுப்பு பிரிவு பொறுப்பதிகாரி தெரிவித்துள்ளார். முன்னதாக கடந்த 20ஆம் தேதி கொக்கட்டிச்சோலை நெல்லிக்காட்டு வயல் பிரதேசத்தில் பாலடைந்த கிணற்றில் இருந்து வவுனதீவு கொத்தியாவள பிரதேசத்தைச் சேர்ந்த 26 வயது இளம் தாயொருவர் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளார். அவர் வழங்கிய தகவலின்படி அவரின் 3 வயதும் சிறுமி வயல் பகுதியில் தனித்து விடப்பட்ட நிலையில் மீட்கப்பட்டுள்ளார். அத்துடன் ஏற்கனவே காணாமல் போனதாக கருதப்பட்ட மற்றொரு பெண்ணொருவர் குறித்த கிணற்றில் இருந்தும் உடலமாக மீட்கப்பட்டுள்ளார். வவுனதீவு காஞ்சிரம்குடா பகுதியைச் சேர்ந்த 26 வயதுடைய பெண், அவரது 34 வயதுடைய கணவர், அவரது 22 வயதுடைய தம்பி மற்றும் கொள்ளையிடப்பட்ட தங்க ஆபரணங்களை கொள்வனவு செய்த ஊரணி திருகோணமலை வீதிகளைச் சேர்ந்த 2 நகையக உரிமையாளர்கள் உட்பட 5 பேர் கைது செய்யப்பட்டனர். அத்துடன் கொள்ளை குழுவிடமிருந்து 2 முச்சக்கர வண்டிகளும் கோடரை உட்பட கூறிய ஆயுதங்களும் மீட்கப்பட்டன. இதனையடுத்து கைது செய்யப்பட்டவர்களை கடந்த 22ஆம் தேதி மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்திய போது தங்க ஆபரணங்களை கொள்வனவு செய்த உரிமையாளர்கள் இருவரையும் 27ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறும் கொள்ளையில் ஈடுபட்டிருந்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேரை 72 மணித்தியாளர் தடுப்பில் வைத்து விசாரணைக்கு செய்வதற்கும் நீதவான் உத்தரவிட்டார். இந்த நிலையில் வியாழக்கிழமை இரவு கொள்ளையர்களின் காஞ்சிரம்குடா வீட்டை முற்றுகையிட்ட போலீசார் நிலத்தில் 2 அடி ஆழத்தில் பாதுகாப்பாக பொலித்தீன் பைகளில் சுற்றி வைக்கப்பட்டிருந்த மருத்துவமனைகளில் சத்திர சிகிச்சையின் போது பாவிக்கப்படும் 6 மயக்க மருந்துகளை கொண்ட போத்தல் மற்றும் மயக்க மாத்திரைகளை கைப்பற்றினர். அதனைத் தொடர்ந்து கொக்கட்டிச்சோலை பிரதேசத்தில் வீடு ஒன்றை முற்றுகையிட்டு 37 வயதுடைய முச்சக்கர வண்டி ஓட்டுநர் ஒருவரை கைது செய்தனர். அவரது வீட்டின் நிலத்திலும் புதைக்கப்பட்டிருந்த கொள்ளையர்கள் பயன்படுத்தி வந்த மயக்கத்துக்கு பாவிக்கும் தெளிகருவி போத்தல் ஒன்றை போலீசார் மீட்டுள்ளனர். இந்நிலையில் மட்டக்களப்பில் பீதி ஏற்படுத்தியுள்ள இந்த சம்பவங்களின் பின்னணியில் உள்ள முழுமையான வலையமைப்பை கண்டறியும் நோக்கில் கிழக்கு மாகாண விசேட குற்ற விசாரணை பிரிவினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். அதே நேரம் குறித்த குற்றச்சாட்டுகள் தொடர்பான வழக்கு விசாரணைகள் இன்று மீண்டும் நீதிமன்றத்தில் இடம்பெறவுள்ளன. இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். அகிலம் மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.